இதுதான் அப்பார்ட்மெண்ட்டோட ஜிம்மோட டோரு. இந்த பக்கம் இருக்கிறது உமனுக்கு ரெஸ்ட்ரூமு. ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கிறதுனால இங்கே லாக் இருக்காது, அதனால கற்றுட்டு தான் உள்ளே வரணும். இந்த ஷவர் ஒர்க் ஆகுதான்னு இல்லைன்னு பார்க்கலாம், ஆனால் அது உள்ளே ஏதோ வச்சுருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி போய் அது உடஞ்சி போயிடுச்சுன்னா அப்போ நம்ம தான் வந்து ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் அது டச் பண்ணாமலே இருக்கலாம், அது யாரும் யூஸ் பண்ணல. அப்புறம் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம், இல்லை வந்து பாத்ரூம் ஒன்றே ஒன்று. இப்படி இந்த டோர் எதுக்குன்னா இந்த பக்கம் அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுக்காக ஏதோ டோர் வச்சுருக்காங்க. கை கழுவுறப்போ இது வந்து ஹாட் வாட்டரு, இது கோல்டு வாட்டரு. ஹாட் வாட்டர் வராது, கோல்டு வாட்டர் மட்டும்தான் வரும். அதுவும் சோப் வச்சுருக்காங்க, ஹேண்ட் சோப் இல்லாமல் ஹேண்ட் சோப் வச்சுருக்காங்க, லிக்விட் இல்லை. இங்கே ஒரு டிஷ்யூ பேப்பர் எதுவுமே கிடையாது கை துடைக்கிறதுக்கு கூட. இதுதான் வந்து பாத்ரூம். இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போனோம்னா ஜிம்மோட என்ட்ரன்ஸ். இது வந்து நம்ம வந்த இடம், டோர் ஓப்பன் பண்ணி வந்தது. அப்படியே வந்தோம்னா இங்கே ஜிம் இருக்கும். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட குட்டி ஜிம். இது வந்து பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்டேஷன். இது ஃபுல்லாகவே இது இருக்கிறது. இது ஒன்று தான் ஒர்க் ஆகுது. இது வந்து பைசப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லெக் ப்ரெஸ்க்கு, அதாவது லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு, அதுக்கு வந்து தனியாக இங்கே ரோப் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம காலில் கட்டிட்டு வெயிட் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ட்ரைசப்க்கு. ஆனால் இது வந்து உடஞ்சி போச்சு. இது எப்போ உடஞ்சிச்சுன்னு தெரில. இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும், இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து இது உடஞ்சி இந்த ஸ்ப்ரிங் இது விட்டு போனதுனால இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஆனால் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்கன்னு அதை பார்த்துருக்கேன். இந்த இதுக்கு இருக்குல்ல, இந்த ஒயர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இந்த கனெக்ட் ஆகிருக்குல்ல, அது மாதிரி வந்து இதுவும் கனெக்ட் ஆகிருக்கணும். அது கனெக்ட் ஆகலை, உடஞ்சி போச்சு. அதனால் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறமா இங்கே வந்து வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் வச்சுருக்காங்க. இது 5 LB, இது 2.5 LBன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாமே வந்து பவுண்டில் தான் இருக்கும். நம்ம ஊர்லனா கேஜி கிராமில் இருக்கும், இங்கே வந்து பவுண்டில் தான் இருக்கும். இந்த மிரர் வந்து ரீசெண்டாக தான் அது எப்படி உடஞ்சதுன்னு தெரியல, ஆனால் இந்த மிரர் வந்து உடஞ்சிச்சு. அதுக்கு முன்னே இங்கே ஒரு 30 LB டம்பிள் இருந்தது, அந்த டம்பிள் பட்டு தான் உடஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் டம்பிள் வந்து எடுத்து வச்சுட்டாங்க, அது எங்கன்னே தெரியல. 2 பைசைக்கிள் வச்சுருக்காங்க. அப்புறம் இது நான் யூஸ் பண்ணுற எலிப்டிக்கல். அப்புறம் இது த்ரெட்மில். இந்த த்ரெட்மில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். த்ரெட்மில்லில் வந்து கிளிப் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிட்டா இன்கேஸ் நம்மளால நடக்க முடியல, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா இந்த கிளிப்பு நம்ம ட்ரெஸ்லேருந்து நீங்கிறப்போ இது வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த த்ரெட்மில் வந்து அதுக்கு தான் இந்த கிளிப் வச்சுருக்காங்க. அப்புறமா இதுதான் அந்த ஏசி வரத்துக்கான ஒரே இடம் இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்கும். அப்புறமா இது ஜிம்மில் வைக்க வேண்டிய எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. எக்யூப்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இன்கேஸ் வந்து உடஞ்சி போச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் ரூல்ஸு, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. அப்புறம் இங்கே ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து ஒர்க் ஆகலை, ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகலை, பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த ஜிம்மில் வந்து 2 ஸ்டெபிலிட்டி பால் இருந்தது, ஒன்று வந்து உடஞ்சி போச்சு. இது ஒன்று தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னே ஒரு சேரும் ஒன்று இருந்துச்சு, அந்த சேர் எடுத்துட்டாங்க. அது ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. 2 விண்டோ எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும், ஏன்னா காற்று வரணும்ன்ட்டு.
ஆனால் ஏசி மட்டும் ஒர்க் ஆகாது. அந்த ஏசி ஒர்க் ஆகாதப்ப நான் மட்டும் இல்லை, எனக்கு பிஃபோராக வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெயிட் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குது, இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டோரில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஓகே, நம்மளுக்கு ஏசி வந்து தேவைப்படாது, இருக்கிற காற்றே வந்து வெளியே போகிறதுக்கு காற்று இருக்குது, அந்த காற்று வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏசி இல்லாமல் நம்மளால் ரொம்ப நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது, த்ரெட்மில்லும் பண்ண முடியாது, எலிப்டிக்கலும் பண்ண முடியாது, அந்த ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது, அப்படியே கிவ் அப் பண்ணிடலான்னு இருக்கும். சில டைம் நான் வந்து வேர்க்கிறதுனால விட்டுட்டும் போயிருக்கேன். அதனால் வந்து ஏசி வந்து ரொம்ப வந்து தேவை. டோர் வந்து பர்டிகுலராக நான் மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறது கிடையாது, இங்கே எல்லாருமே ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கேமரா உள்ள இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த கீழே வந்து இந்த வெயிட் வைக்கிறோம்ல டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த வெயிட் வச்சதுனால இந்த கீழே இங்கே தெரியுதா, இந்த இடத்துல வந்து இது உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு வேலை செய்கிறவங்க வந்து வைக்காதீங்க, அதுக்கு பதிலாக வந்து எப்படி வைக்கணும்னா டோரை வந்து நடுவில் வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் சொன்னாங்க. இந்த 5 பவுண்ட் எடுத்துன்னு போயிட்டு தான் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டுனா டோர் ஓப்பனாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த காற்றாவது ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பல தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அப்படி இருந்து வந்து பண்ணலை. ஆனால் நான் மட்டும் பண்ணுறது கிடையாது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. நானே வந்து இவங்க பண்ணுறதை பார்த்து தான் நானே அதை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் மட்டும் பண்ணால் கூட தப்புன்னு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி வச்சா டோர் உடையுமா என்னன்னு தெரியல. சில பேர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க இந்த டாப்பில் வைப்பாங்க, எனக்கு அந்த ஹைட் எட்டாது. அதனால் வந்து நான் இங்கே தான் வச்சுருவேன். வச்சுட்டு இந்த பக்கம் விண்டோவும் ஃபுல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஜிம் வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அழுக்கு அது இருக்கா, இந்த அழுக்கு தூசி இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி அப்படியே போயிட வேண்டியது தான். முக்கியமாக நம்மளுக்கு தேவை காற்று வந்தால் ஓகே. இப்படி தான் இந்த டோர் வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குட்டி ஜிம். இப்போ வந்து நான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். எலிப்டிக்கலும் த்ரெட்மில்லும் வந்து நான் பண்ண போகிறேன். நான் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், டோரும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் வேர்த்து கொட்டுது. அந்த லைட்டாக அந்த காற்று வராதனால ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இதுவே ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏசி வந்து கண்டிப்பாக ஆனாக இருக்கணும். ஏசி ஆன் பண்ணால் கண்டினியூஸாக ஆன் பண்ணணும் கிடையாது, ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் மட்டுமாவது ஆன் பண்ணிக்கலாம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏசி ஆனில் இருக்கணும், ஃபேனாவது ஆனில் இருக்கணும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டோர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போக மாட்டேன். இந்த வெயிட்டை எடுத்துட்டு அது எங்கே இருந்ததோ அங்கே எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு தான் ஜிம்மை விட்டு வெளியே போவேன். அங்கே இருந்தது அதை எடுத்து இங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டோர் ஓப்பன் ஆனதில் அந்த டோருக்கு எடுத்தேன்.
இது எடுத்துகிட்டு பிடிக்கிட வச்சுட்டு அப்படியே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். அப்படியே கிளம்ப வேண்டியதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.